Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா Realme ஓட அப்கமிங் ஸ்மார்ட்போனான Realme X50 Youth Edition 5G என்ற இந்த ஒரு ஸ்மார்ட்போன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த ஸ்மார்ட்போன் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு இது லான்ச் ஆயிடும். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சைனால மட்டும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்களா இல்ல இந்தியாலயும் இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கானா நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்ச சோர்சஸ் மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு 80% சான்சஸ் வந்துட்டு இது இந்தியாவிலும் இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு தான் அவங்க தரப்புல இருந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய 5G ஸ்மார்ட் போன்ஸ் வந்துட்டு இந்தியாவில ஏற்கனவே லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில இவங்க எடுத்துட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ Realme X50 Youth Edition 5G. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் என்ன சொன்ன மாதிரி இது வந்துட்டு சைனால இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் சைனால லான்ச் பண்ண சில நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீக் ஆகப்பட்டிருக்கு ஆன்லைன்ல. அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ப முடியாத மாதிரியும் இருக்கு அண்ட் பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்குன்ற மாதிரியும் வந்துட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே நம்ம ஆரம்பிப்போம். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு 6.5 இன்ச்க்கான FHD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் வந்து நீங்க கொடுக்க போறதா நம்மளுக்கு வந்துட்டு இது தெரிய வந்திருக்கு லீக்ஸ் மூலியமா. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பஞ்சுவல் நாட்ச் தான் வந்துட்டு இவங்க கொடுக்க போறதா நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா டியூவல் பஞ்சுவல் நாட்ச் கூட வந்துட்டு இங்க கொடுக்கப்படலாம். ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு LCD ஸ்கிரீன் தான் வந்துட்டு இங்க கொடுக்க போறாங்க. ஸோ அதுல வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு LCD ஸ்கிரீன் இவங்க கொடுக்கறதுனால கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு இங்க ஒரு ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன் தான் கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா லீக்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு 60 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு பேனல் தான் இங்க கொடுக்க போறதா லீக்ஸ் மூலியமா வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா இது வந்துட்டு அவ்வளவா என்னாலுமே நம்ப முடியல. ஏன்னா கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இந்த X50 Youth எடிஷன்ல வந்துட்டு மினிமம் ஒரு 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு பேனல் தான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு LCD பேனலும் வந்துட்டு இங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு அவ்வளவா வந்துட்டு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ கண்டிப்பா ஒரு ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு LCD பேனல் தான் வந்துட்டு இந்த X50 Youth Editionல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு MediaTek உடைய Dimensity 1000 என்ற இந்த ஒரு லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் சிப்செட் MediaTek தரப்புல வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நான் வந்துட்டு ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு MediaTek உடைய Dimensity 1000 என்ற இந்த ஒரு ப்ரொசஸர் வந்துட்டு நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இல்லை. மொத்தத்தை சொல்ல போனா எந்த ஒரு ஸ்மார்ட் போன்ஸ்லுமே இப்போதைக்கு கிடையாது அஃபிஷியலா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இது யூஸ் பண்ணும்போது இது இந்தியாவில் இவங்க எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் இந்த ஒரு சிப்செட் கொண்ட ஒரு ஸ்மார்ட் போன் இதுவாக தான் வந்துட்டு இருக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கும் வந்துட்டு நான் ரொம்ப அவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மொத்தத்தில் இந்த ஒரு சிப்செட்டோட தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் இதுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கிற அந்த கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பின்னாடி ஒரு குவாட் ரேர் கேமரா செட்டப் தான் வந்துட்டு இவங்க கொடுக்க போறாங்க. அண்ட் அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சரும் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸும் வந்துட்டு இங்க கொடுக்க போறதா நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வந்திருக்கு லீக்ஸ் மூலியமா. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்துட்டு எதுக்கு இவங்க பண்ணலன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை இவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த லீக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் லீக்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெக்ஸோட தான் இந்த கேமராஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பஞ்சுவல் நாட்ச்ல வந்துட்டு இங்க ஒரு 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃபிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு 5000 mAh ஒரு பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரை வந்துட்டு பாக்ஸ்லேயே கொடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இங்க வந்துட்டு பேட்டரி லைஃபா இருக்கட்டும் இல்லை அந்த சார்ஜிங் சொல்யூஷனா இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராகவே வந்துட்டு இங்க Realme எடுத்துட்டு வராங்கன்னு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இங்கே எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 2 இல்லைனா 3 வேரியன்ஸில் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6GB RAM + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டை தான் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 6GB RAM-உம் 128GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு வேரியண்ட்டும், ஒரு 8GB RAM-உம் ஒரு 128GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு டாப் வேரியண்ட்டும் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்னவா இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் வந்துட்டு ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அந்த பேஸ் வேரியண்டான 6GB + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட அந்த ஒரு பேஸ் வேரியண்டோட ப்ரைஸிங் கண்டிப்பாக ஒரு 23,000 - 25,000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு இதை ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் அதுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் இந்த இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அந்த GST இன்க்ரிமெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்பவே அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஒரு 23,000 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த MediaTek அந்த Dimensity 1000 ப்ராசஸரை நான் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்ன்றதுல வந்துட்டு நான் ரொம்பவே வந்துட்டு அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி? இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் கைஸ். So until then, signing off from Sandeep.